இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கே நல்லா தெரியும், மனுஷங்க தெளிவா இருந்தாலும் சரி, போதையில இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். தப்பு எப்பவும் சரியாகாது. தப்பு தப்பு தான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அது லக்ஷ்மி அன்னைக்கு அந்த ஹோலி பார்ட்டில அவ என்னெல்லாம் பண்ணாலும் அப்ப இவ போதையில இருந்தா. அப்ப அவ பண்ணதுக்கு எல்லாம் தப்பு தான். ஆனா இங்க எல்லாம் தெளிவா இருக்கும்போது, சென்சஸ்ல இருக்கும்போது சோனியா எப்படிப்பட்ட வேலையை பண்ணா அது சரிதான். ஆமா, சோனியா பண்ணது சரி. மாமி, நீங்க ஏன் ப்ரோவை தடுக்கிறீங்க? அம்மா என்ன பேசுனாங்கன்னு பாத்தீங்கல்ல? How can you mom? நீங்க எக்ஸாக்ட்லி. எவ்வளவு தைரியம் இவளுக்கு? லக்ஷ்மி நீ முகத்துல எப்படி இவ தண்ணிய ஊத்தலாம்? இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஆனா நீ கரிஷ்மா, ஆமா, எல்லாருக்கும் என்னதான் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. முதல்ல உட்காரு. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க? பாட்டி ப்ளீஸ், தப்பு என் மேல இருக்கு. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் அப்படிலாம் உங்களை பார்த்து சொல்லியிருக்க கூடாது. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். என்ன தண்டனையா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எனக்கு தண்டனையை கொடுங்க ப்ளீஸ். ஐம் சாரி. எல்லாரும் கேட்டீங்கல்ல, இவதான் லக்ஷ்மி. அதோட நீ எதுக்காக தண்டனை ஏத்துக்குவேன்னு சொல்ற? நீ அப்படி என்ன பண்ண? உனக்கு எந்த விஷயத்துக்கான தண்டனை வேணும்? நீ என்ன பண்ண? ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீ என்ன சொன்ன? ஏதோ தெரியுமா? தெரியாதுல்ல? ஒருவேளை யாராவது உன்கிட்ட வந்து நீ இதெல்லாம் சொன்னன்னு சொன்னா அப்பதான் உனக்கு புரியும். ஆனா நீ அப்ப என்னெல்லாம் சொன்னியோ அதை நீ மீட் பண்ணல. ஏன்னா நீ அப்ப சென்சஸ்ல இல்ல, நீ தெளிவாவே இல்ல. அதனால உனக்கு எதுவும் புரியாம தான் நீ என்னமோ பேசிட்ட. ஆனா இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கே புரியலன்னா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது புரியுதா? புரியல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஷட் அப் both of you. நல்ல விஷயம் தானே. இவளே தண்டனை ஏத்துக்கிறான்னு சொன்னானா இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? நீ பண்றது சரிதானே? ஃபைனலி நீ உன்னோட தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டல. இல்லனா இவ எப்பவும் இத கூட பண்ண மாட்டா. வெயிட் a second அத்தை. லக்ஷ்மி இந்த மாதிரி பண்றதால ஏதாவது பிளான் வச்சிருக்கலாம்ல? வாயை மூடிக்கிட்டு ஏதாவது பேசினா அவ்வளவுதான். அண்ட் இது கடைசி முறையா உன்கிட்ட ரொம்ப பாசமா நான் இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஏதாவது பண்ணனா அது உன்னால தாங்க முடியாத. அதனால வாயை மூடு. அண்ட் லக்ஷ்மிக்கு எதிரா எதுவும் பேசாத. ஓகே ப்ளீஸ் அத்தா, நீங்க உட்காருங்க. நம்ம எல்லாரும் இங்க சாப்பிட தானே வந்திருக்கோம். அதனால அமைதியா உட்காந்து சாப்பிடலாம். அண்ட் லக்ஷ்மி நீயும் தான். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோ உனக்கு என்ன தண்டனை வேணும், எந்த மாதிரி வேணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோ. ஓகே? இனி யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாரும் முதல்ல சாப்பிடலாம். வா வா.